உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன்னை கும்பிட்டுட்டு இருக்கேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எத்தனையோ தடவை உன்கிட்ட வந்து விளக்கேத்திருக்கேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போது இப்படி மொத்தமா ஒரு பெரிய குண்டை என் தலையில தூக்கி போட்டு எங்க எல்லாரையும் எப்படி கஷ்டப்படுத்துறியே. என் பொண்ணு எங்க இருக்கா, என்ன ஆனான்னு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏக்கா, இவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சுக்கா. மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடாலே. ஏய், விடு விடு, என்ன விடுங்க. ஏக்கா, நீ சொன்ன மாதிரி கத்துறாக்கா. விடுன்னு சொல்றேன்ல. ஏய், அந்த மயக்க மருந்து போட்ட கட்சிஃப மூக்குல வச்சு அமுக்குடி. ஏய், ரொம்ப அழுத்தாதடி, செத்துற போறா. கடவுளே, இன்னைக்கு என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாம எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. என் சந்தோஷம் மொத்தமே அவகிட்ட தான் இருக்கு. நாங்க எல்லாரும் நிம்மதி இல்லாம இன்னைக்கு சுத்திட்டு இருக்கோம். என் பொண்ணை எப்படியாவது எங்க கண்ணுல காமிச்சிருமா. அம்மா, என் அக்கா எப்படியாவது கிடைக்கணும். என் அக்காக்கு ஒன்னும் ஆக கூடாது. ரேணுகா, ரேணுகா, அழாதங்க, வா. வாங்குறல்ல, வா. வாங்குறல்ல, வா. வாங்கம்மா. ஏய், சேட்டு வரப்போறான். அவன் மூஞ்சில தண்ணியை தெளிச்சு எடுப்பு. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்க. எதுக்கு கத்துற? உன்ன நாங்க எங்கேயும் கூட்டிட்டு போல. உன்னை கூட்டின்னு போவ சவுகார்பேட்டை சேட்டு மாமா வராரு. ஏய், இப்படி சொன்னா எப்படி புரியும்? ஏய், உன்னை ஒரு சேட்டுக்கு வேலை பேசிட்டோம். யாரு யாருக்கு வேலை பேசுறது? ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுருங்க. விடு. உன்னை விடுறதுக்கா இம்மான் தூரம் கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்தோம். பாம்பே போய் ராணி மாதிரி வாழு. 3 வேளை சோறு, சொகுசு வாழ்க்கை. என்ன விடு, விடு. ஏய், ஏய், சேட்டு வந்துட்டாண்டி. கரிய குடு. ஏய், இந்த கூட்டத்துல மாவள தொலைச்சிட்டு ஒரு குடும்பம் வந்து இருக்கு. அவங்கள என் முன்னால வந்து நிக்க சொல்லு. நம்மளதாங்க சொல்றாங்க. அவங்கள என் முன்னால வந்து நிக்க சொல்லு. அம்மா, ஆத்தா, ஆத்தா, அம்மா, ஆத்தா. உன் பொண்ணை தேடித்தானே வந்திருக்க. உன் பொண்ணு நல்லபடியா கிடைக்கணும்னு தானே வந்திருக்க. ஆமா தாயே, என் பொண்ணு நேத்துல இருந்து காணோம். என் பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியல. நீங்க என் பொண்ணு பத்தி சொல்லும் போது எங்களுக்கு புல்ல இருக்குதுமா. சொல்லுங்கம்மா, என் பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உன் பொண்ணுக்கு ஆபத்து சூழ்ந்துருச்சு. ஏய் பூவரசி, சேட்டு வந்துட்டாண்டி. அவளை அமுக்கி பிடி. ஏய், புடி அவள, புடி.
ஜோலி பொண்ணு எங்க? காருக்குள்ள. இரு பணம் எங்க? பேக் உள்ள. குடே. ஏய் சேட்டை பாரு, எம்மான் செக்க செவல்னு செவப்பா இருக்கான். அவன் கூட போறதுக்கு என்ன உனக்கு? சீ, என்ன விடுங்க. எங்க அக்கா சேட்டுக்கிட்ட பேசிருச்சு, வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நைட் உன்னை பாம்பேக்கு பேக்கப் பண்ணிடுவாங்க. இனிமே நீ அங்கதான். விடு. என்ன என்னம்மா சொல்றீங்க? என் பொண்ணை காப்பாத்துங்க. என் பொண்ணை காப்பாத்த ஏதாவது வழி சொல்லுங்கம்மா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமா இருக்கு? என் பொண்ணை காப்பாத்துங்கம்மா. பயப்படாத, உன் பொண்ண அவளை கட்டினவன் கைவிட மாட்டான். அம்மா, அவளுக்கு தாலி பலம் அதிகம். கண்டிப்பா கட்டினவன் கைவிட மாட்டான். அவன் போட்ட முடிச்சுக்கு எந்த களங்கமும் வர நான் விட மாட்டேன். கவலைப்படாத, உன் பொண்ணு பொழைச்சுக்குவா. ஆபத்து விலகிடும். இந்த அம்மா இருக்க, நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா, அம்மா ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. அக்கா, முதல்ல அப்பா அம்மா கால் பண்ணி பேசிடலாம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாவம் பயந்துகிட்டே இருந்தாங்க. சரிடா, ஃபோன் பண்ணு. ரேணுகா, ஜீவா தான் கூப்பிடுறான். கொடுங்க கொடுங்க. வாமா, வா. ஹலோ ஜீவா, என்னப்பா முத கடிச்சிட்டாளா? மா, அக்கா கூட தாம்மா இருக்கேன். அக்கா நல்லா இருக்காம்மா. என்னப்பா சொல்ற? என் பொண்ணு கடிச்சிட்டாளா? ஆமா, அவளுக்கு என்னடா ஆச்சு? மாமா, அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்லம்மா. நீ டென்ஷனா இருப்பன்னா அக்கா கிடைச்சத சொல்ல ஃபோன் பண்ண. மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். வச்சிடுறேம்மா. சரி சரி. அம்மா, ரேணுகா, எங்க முத கடிச்சிட்டாங்க. அவளை கூட்டிட்டு ஜீவாவும் சந்தோஷமா ரொம்ப இருக்கலாம். சந்தோஷமா இருக்குமா? அந்த ஆத்த நம்மள கைவிடலங்க. ஆமா, ஆண்டவா. ஆமா. வாமா, வா வா, சீக்கிரம் வா. அக்கா, என்னதான்க்கா பிரச்சனை? யாருக்கா இவங்கெல்லாம்? இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.